Okay, so next example 3.20 expand பண்ணனும் sin of a plus b plus c tan of a plus b plus c இதான் expand பண்ணனும் சரியா. ஸோ இதை expand பண்ணா first term sin of a plus b plus c னா sin of a plus of b plus c இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு விதமாக எடுக்கலாம். சரி ஆன்சர் ப்ராக்கெட் எங்கே மட்டும்தான் போடணும், ஏன் எங்கே போடக்கூடாது தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம், மாற்றி கூட நீங்கள் போடலாம் சரியா. எப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் சேமாக தான் வரும், எந்த ரெண்டு ஃபேராக எடுத்து போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, இப்போ ஆல்ஃபான்றது இங்கே ஏ, பீட்டான்றது என்னன்னா பி ப்ளஸ் சி, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, இட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபான்னா என்ன சைன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பி ப்ளஸ் சின்றது பீட்டா, அப்போ காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஆஃப் b plus c. ஓகே, இது ஒன்று புரிஞ்சிச்சுல்ல. இப்போ நான் இதை ரஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஈக்குவல் டு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஏன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்ன காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் sin alpha sin beta. இப்போ இதில் ஆல்ஃபான்றது எதுன்னா பி, பீட்டான்றது என்னன்னா சி. ஓகே, ஸோ அதை வச்சு தான் போட போகிறேன். அப்போ காஸ் பி காஸ் சி மைனஸ் ஆஃப் சைன் பி சைன் சி. ஓகே, ஒரு பார்ட் முடிஞ்சு. அடுத்து ப்ளஸ்ஸு காஸ் ஏ இன்ட்டு, இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது, அதனால் இதை நான் டைரெக்டாக இப்போ நான் போட்டுக்கிறேன். என்ன சைன் ஆஃப் சொல்கிறதுனால சைன் பி. ஓகே, அடுத்தது காஸ் சி. ஓகே, ப்ளஸ்ஸு காஸ் பி சைன் சி. ஓகே, இப்போது இந்த சைன் எவ்வளோ உள்ளார கொண்டு போங்க, sin A cos B cos C இந்த bracket மட்டும் minus sin A sin B sin C plus இந்த cos A உள்ளார கொண்டு போங்க cos A sin B cos C plus cos A cos B sin C. ஓகே, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. எதுவுமே கேன்சல் ஆகாது. ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எக்ஸ்பேன்ஷன் இதுதான் சரியா. ஓகே, இங்கே இருக்கு அந்த சென்டரில் மைனஸ் லாஸ்ட்டாக தூக்கி எழுதிக்கங்க. இப்போ சைன் ஆஃப் a plus b plus c equal to sin a cos b cos c plus cos a sin b cos c plus cos a cos b sin c minus sin a இது லாஸ்ட் எழுதிக்கணும் சைன் பி சைன் சி. ஓகே, இங்கே எடுத்தனால ஓகே, இங்கே ரெண்டுமே ஒரே எக்ஸ்பான்ஷன் தான், நான் அதே தான் திரும்ப எழுதிட்டு. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ரோமன் tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஈக்குவல் டு tan ஆஃப் ஏ ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு என்ன வரணும் tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா whole divided by 1 minus tan alpha
tan பீட்டான்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதே போல தான் இங்கேயும் ஆல்ஃபான்றது ஏ, பீட்டான்றது பி ப்ளஸ். tan A plus tan of B plus C whole divided by 1 minus tan A tan of B plus C. ஓகே, இப்போ அகைன் இந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே தான் இல்லையா? tan A plus tan B plus tan C whole divided by 1 minus tan B tan C equal to whole divided by 1 minus tan A into multiplication la tan B. இங்க பாருங்க இது இருக்குது plus tan C இந்த இருக்கு tan C whole divided by 1 minus tan B tan C. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அதே போல் இதையும் ஃபுல்லாக டினாமினேட்டர் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்படி கிராஸ் மல்டிபிகேஷன், இது எப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும்? ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு அப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா tan A into 1 minus tan B tan C. ஓகே, பாருங்க இது அப்படிங்க ரிமைனிங் இருக்கிறது tan B plus tan C மட்டும்தான். ப்ளஸ் இருக்கு. ஓகே, ப்ளஸ் tan B plus tan C whole divided by ரிமைனிங் டிவைட் இருக்குல்ல 1 minus tan B tan C equal to division. நான் இது வரைக்கும் பார்த்து நியூமரேட்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து டினாமினேட்டர் அதே போல் இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிட்டா 1 minus tan B tan C minus of ஓகே, இங்கே மல்டிபிளில் tan A இருக்குது ரைட். tan A into tan B plus tan C whole divided by இங்கே இருக்கு பாருங்க 1 minus tan B tan C. பாருங்க இதுவும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 minus tan B tan C கீழே அதே இருக்குது. மேலே இருக்கிற ரிசல்ட்டை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஈக்குவல் டு இந்த tan A உள்ளார கொண்டு போகணும்னா அதுக்கு முன்னாடி tan of 1 minus tan B tan C plus tan B plus tan C whole divided by இங்கே 1 minus tan B tan C minus tan A உள்ளார கொண்டு போயிடுங்க tan A. அதே போல் இங்கே கூட நியூமரேட்டரில் இங்கே உள்ளார கொண்டு போயிட்டு இருக்கலாம். சரி, அப்புறம் பார்த்துக்கலாமா? tan A எழுதலாம், அப்புறம் எழுதிக்கலாம். அப்போ tan B plus tan C மட்டும் ரிமைனிங் இருக்கும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் tan of A plus B plus C equal to இந்த tan A உள்ளார கொண்டு போ. பாருங்க tan A தான். ஸோ tan A உள்ளார கொண்டு போயிடுங்க மைனஸ் tan B. இங்கே tan A உள்ளார போச்சு tan A tan B tan C ப்ளஸ் இங்கே இருக்கு பாருங்க tan B ப்ளஸ் tan C. ஓகே, ஹோல் டிவைடட் பை அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் tan B tan C மைனஸ் இந்த tan A உள்ளார கொண்டு போயிடணும். இப்படி மல்டிபிள் பண்ண உள்ளார மைனஸ் tan A
tan b. ஓகே, ஒன்று முடிஞ்சது. அடுத்தது இது உள்ள இந்த மைனஸ் இன்னொரு டைம் உள்ள போகணும்ல இந்த ப்ளஸ்க்கு. அடுத்து tan a tan c. ஓகே ரைட். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். tan of a plus b plus c equal to இப்படி எழுதணும்னு பாருங்க. a tan a tan b tan c எல்லாமே. இப்போ tan a plus tan b plus tan c minus இது எழுதிட்டு tan a tan b tan c all divided by இங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அந்த 1 ரைட் பண்ணுங்க. 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் ab bc ca அந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் ab னா என்ன? tan a இங்க இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் tan a tan b minus tan b tan c minus ca. அதனால எல்லாம் ஒன்று தான். ac ன்னு சொன்னாலும் சரி ca சொன்னாலும் சரி ca. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லக்கூடிய ரெண்டாவது ரோமன். தட்ஸ் ஆல்.